மேகக்கூட்டங்கள் கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரத் தொடங்கியது. குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும், எங்கெல்லாம் மிதமான மழை, எங்கெல்லாம் கனமழை, எங்கெல்லாம் மழை வரதுக்கான வாய்ப்பே இருக்காது, மழை வர வாய்ப்பில்லாத மாவட்டங்களில் எந்த தேதிகளில் மழை வரும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். நேற்றைக்கு கொடுத்த வீடியோவில் ஏகப்பட்ட கமெண்ட்டுங்க. தேனி மாவட்டத்தில் மழை இல்லை, தென்காசி வறண்டு கிடக்கிறது, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் ஒரு சொட்டு கூட மழை வரவே இல்லை, சென்னையில் மட்டும் மழை வந்தால் போதுமா, எங்கள் ஊருக்கெல்லாம் மழை வர வேணாமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் அதிகமான கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது. ஏதோ ஒரு சில கமெண்ட் மட்டும் சென்னையில் கனமழை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் அருமையான வானிலை, இந்த மாதிரி மட்டும் ஒரு சிலர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. ஒரு சிலர் திருவள்ளூர் மாவட்டத்தில் லேசான மழை ஆரம்பித்து விட்டது, சாரல் மழை, மிதமான மழை, அது மாதிரி சில கமெண்ட்டையும் பார்க்க முடிஞ்சது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, நிறைய ஊர்களில் மழை வராத ஒரு சூழ்நிலை, சில ஊர்களில் மழை அருமையாகவே பதிவாயிருக்கு. 5 சென்டிமீட்டருங்க, சென்னையில் மட்டுமே 5 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டில், வேலூர் மாவட்டங்களில் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாயிருக்கு கடந்த 24 மணி நேரத்துலையும். அப்போ மற்ற மாவட்டத்திற்கு அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 38 மாவட்டங்களில் மழை தீவிரம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம எதிர்பார்த்தது தான். பாதி பேர் மழை வரலன்னு கமெண்ட் போட போகிறீங்க, கொஞ்சம் பேர் மழை வரும்னு கமெண்ட் பண்ணுவீங்கிறது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ஏன்னா மாவட்டம் முழுவதும், அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் ஒரே நாளில் மழை பொழிவு கண்டிப்பாக வரப்போகிறது இல்லைங்கிறத முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். 17ஆம் தேதி மழை வராத பகுதிகளுக்கு 18ஆம் தேதியும், 18ஆம் தேதி மழை வராத பகுதிகளுக்கு 19, 20 தேதிகளிலும் பரவலாக மழை தீவிரம் அடையும் என்று நம்ம சொல்லப்பட்டிருந்தது. இன்று, நாளை, நாளை மறுநாள் இந்த 3 நாட்களும் எங்கெல்லாம் மழை கிடைக்கும், எங்கெல்லாம் மழை வராதுங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மழை வரலையே ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. தமிழகத்தில் அடுத்து வரும் சில மணி நேரங்களில் கடலோர மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் சில இடங்களில் மழை தொடங்கும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும், சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு சில இடங்கள் எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் இங்கெல்லாம் சில இடத்துல சாரல் அல்லது மிதமான மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. காலை முதல் பகல் நேரங்கள் வரைக்கும் லேசான வெயில் நிறைய இடங்களில் காணப்பட்டது. சில இடங்களில் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாகவே இருந்தது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் வானம் மேகமூட்டமாக மாற தொடங்கும். குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் இப்போது குறைய தொடங்கும். மாலை நேரங்கள், இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு சில இடங்களில் பதிவாகும். சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ரொம்ப மிக கனமழை, அதி கனமழையெல்லாம் நம்ம சொல்ல வரலங்க. பெய்ய போகிறது 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் அவ்வளோதான். அதுக்கு மேலே மழை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பெரும்பாலும் 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் மழை இருக்கும். அதிகபட்சம் 3 சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம். அதற்கு மேலே நமக்கு மழை கிடையாது. அதனால் பயப்பட தேவையில்லை. லேசான சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகளை கடலோர மாவட்டங்களில், அதாவது மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் ஏதாச்சும் சில இடங்களில் மட்டும் சாரல் மிதமான மழை பெய்து ஓய்வு கொடுக்கும். எந்த தேதிகள் வரை கனமழை? 22ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் தென் மாவட்டங்களில் நிறைய இடத்துல மழை தொடங்கலை, அங்கேயும் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து வரும் 2 தினங்களில் தென் மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். எந்த தேதிகள் வரை கனமழை? ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவுகள் கண்டிப்பாக உண்டு. சாரல் மற்றும் மிதமான மழையாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எங்கெல்லாம் கனமழை? இப்போ எந்த தேதிகள் வரைங்கிறத பார்த்தோம். எங்கெல்லாம் கனமழை அப்படிங்கிறத பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கும். பகலில் வெயில் காணப்படும். இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பக்கம் மட்டும் பகுதியாக மிதமான மழை பெய்யலாம். அதே மாதிரி இன்னொரு கமெண்ட்டும் பார்த்துருந்தோம். இந்த கரூர் பகுதிகளில் மழையே இல்லை, வறண்டு போயிரு கிடக்குது. நாமக்கல் பகுதிகளில் மழை இல்லை, ஈரோடு, திருப்பூரில் எங்களுக்கு மழையே சுத்தமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் தீவிரமாகும் போது
இந்த நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் இங்கெல்லாம் நமக்கு பரவலாக மழை கிடைக்கும். அதனால இந்த கேரள பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கு. பருவமழையை நமக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்துல தான் தீவிரம் அடையும் அப்படிங்கிறதுனால இந்த சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா காத்திருங்க. மழை உங்களுக்கு வர்றதுக்கு தாமதமாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில மட்டும் ஏதாச்சும் சில இடங்கள்ல சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அதே போல தென் மாவட்ட பகுதிகளிலும் நம்ம சொல்லி ஆகணும். டெல்டா பகுதிகளும் நம்ம கண்டிப்பா சொல்றோம். குறிப்பாக நமக்கு டெல்டா மாவட்ட பகுதிகள் பகுதியாக மிதமான மழை கிடைக்கும். தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர்ல சாரல் அல்லது ஒரு மிதமான மழையாவது பகுதியாக நமக்கு பதிவாகும். எல்லா இடங்களிலும் மழை எதிர்பார்க்காதீங்க. ஏன் பகுதியான மழை பெய்கிறது அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை ரொம்ப ரொம்ப தீவிரம் குறைவாக இருக்கிறதுனால ஏதோ நமக்கு இந்த மழை வருகிறதே பெரிய விஷயமா இப்ப பார்க்கப்படுது. இத்தனை நாட்கள் மேக கூட்டத்தை கூட நம்மளால பார்க்க முடியல. வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தது. கடந்த ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெயில் அவ்வப்போது மறைந்து மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாயிட்டு இருக்கு. ஒரு 10ல இருந்து 12 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பதிவாயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலும் தொடர்ந்து ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து தான் தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் மீண்டும் தீவிரமடைய தொடங்கும் போது தமிழகத்திலும் பரவலாக நல்ல ஒரு மழை தீவிரம் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பல்வேறு பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம். நம்ம கடந்த முறை வானிலை அறிக்கை நம்ம முதல்ல கொடுக்கும் போதே சொல்லியிருந்தோம், இந்த சுற்று மழை பொழிவு 17ல இருந்து 22 வரை இருக்கக்கூடிய இந்த சுற்று மழை பொழிவு பகுதியா சில இடத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் இருக்கும். ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வரக்கூடிய மழை பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக அமையக்கூடும். அதனால தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் தற்போதைக்கு தண்ணீர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு மழை இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறோம். வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். சாரல் அல்லது ஒரு மிதமான மழை பொழிவு தென் மாவட்டங்கள்ல வரும். ஆனால் அந்த மழை நமக்கு போதாது. அதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். வரக்கூடிய அதிகபட்சம் போச்சுன்னா 2 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் தென் மாவட்டத்துல மழையே இருக்கு. அதுக்கு மேல மழை கிடையாது. ஆகவே நமக்கு தென் மாவட்ட பகுதிகளில் வரக்கூடிய சாரல் மழை, மிதமான மழை பெய்யாம போகாது. ஆனா அந்த மழை நமக்கு போதாது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நீங்க எதிர்பார்க்கிற மழையெல்லாம் 20 சென்டிமீட்டர்ல இருந்து 30 சென்டிமீட்டர், அதாவது ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ஒரு மழை எதிர்பார்க்கிறீங்க. அது இப்போதைக்கு இந்த மாதத்துல நடக்காது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம். அதிகபட்சம் நமக்கு மழை வரப்போகிறதே 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளதான். மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மிதமான மற்றும் சாரல் மழையாக சில இடங்கள்ல எதிர்பார்க்கிறோம். தேனி, தென்காசி கொஞ்சம் வறண்ட சூழ்நிலை தான். ஏன் வறண்ட சூழ்நிலை அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை இன்னும் நம்ம கேரளா பகுதிகளில் தீவிரம் ஆகாததுனால தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசி வறண்ட சூழ்நிலையாகவே காணப்படும். ஆகஸ்ட் முதல் வாரத்துல தான் பருவமழை தீவிரம் காரணமாக குற்றாலம் போன்ற அருவிகள்ல எப்போ நமக்கு வெள்ளப்பெருக்குலாம் வரும்னா ஆகஸ்ட் முதல் 2 வாரங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஜூலை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்கள்ல வறண்ட காற்று வீசும். அவ்வப்போது வானம் மேகமூட்டமா இருக்கும். அதிகபட்சம் மிஞ்சி போனா ஒரு சாரல் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் மிதமான மழை பொழிவுகள் தொடரும். நகர பகுதிகளில் நமக்கு வானம் மேகமூட்டமும் சாரல் மழையாக எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. ஆகவே தொடர்ந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் பல்வேறு மாநிலங்கள், ஏற்கனவே இப்போ ஒரிசா, குஜராத், அதே போல மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல, சத்தீஸ்கர், பீகார், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட வெஸ்ட் பெங்கால் பல இடங்களிலும் நமக்கு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. இனி வரும் நாட்கள் வட மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் கொட்டி தீர்க்கக்கூடும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வானம் அவ்வப்போது மேகமூட்டமும் மிதமான மழை மட்டுமே அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர வாய்ப்பு இருக்கு. மிக கனமழை, அதி கனமழை எதிர்பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. நமக்கு அதிகபட்சம் வரதே 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளதான் மழை பொழிவுங்கிறத சொல்லி முடிக்கிறோம் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த சுற்று மிக தீவிரமான மழை வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அறிவிக்கிறோம்.